ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொங்கலுக்கு நான் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். தீபாவளி எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். பொங்கலுக்கு நம்ம இங்கே இருந்துட்டோம்னா நம்ம எப்போ தான் அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படின்ற கொஸ்டின் மார்க் எனக்குள்ளேயே வந்துச்சு. ஸோ அதனால சரி பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பிரணீதா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். அதே மாதிரி அம்மா ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுருந்தாங்க. மேட்டுப்பாளையத்தில் வனபத்திரகாளியம்மன் கோயிலுன்னு இருக்குது, அங்கே வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த டைம் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுக்காக சாமிக்காக நான் எலுமிச்சம் மாலைலாம் கூத்துட்ருந்தேன். பிரணீதாவும் சைட் பை சைடில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அம்மாவும் நல்லா சுட சுட இட்லியும் தக்காளி சாம்பாரும் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே நம்மளோட சமையல் கிடையாது. ஸோ அம்மா தான் எல்லாமே சமையலாக செஞ்சு நமக்கு தருவாங்க. ஸோ உட்காந்து சாப்பிட்றதே தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் அதை பெரிய ஒரு ஹாப்பினஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ குக் பண்ணாமல் நம்ம கைக்கே பிளேட் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் எப்படியுமே சொதப்பிடும். ஸோ 6 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு. ஸோ நான், அம்மா, அண்ணா, பாப்பா, அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா டிப்டாப்பாக ரெடியாகி கிளம்பிட்டோம். நாங்கள் லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகல. ஏன்னா எந்திரிச்சதே லேட். ஸோ அதனால் நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே மார்னிங் சாப்பிட்டோம். பிரணீதா 2 பூரி சாப்பிட்டா. அவளுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. கிளைமேட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தென் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில் இருக்குது. அதுவும் ஒரு ப்ரைவேட் டெம்பிள் தான் அது. ஸோ அங்கே விசிட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் நாட் அலவுட். ஸோ அதனால நான் எந்த வீடியோவுமே என்னால் எடுக்க முடியல. ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அங்கேயும் நல்லா போய் சாப்பிட்டு புளியோதரைஸ்லாம் சாப்பிட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே சாமி கும்பிட்டு நம்ம நேர்த்திக்கடன் முடிக்கணும் இல்லையா. ஸோ அங்கே கிளம்பிட்டு இருந்தோம். பிரணீதா தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவளையும் எழுப்பி விட்டாச்சு. கோவில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டோம். அவளும் ஜாலி ஜாலி ஜாலினா, ஏன்னா அவளுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கணுன்ற அந்த மைண்ட் செட்டில் அவள் வந்தா. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் இந்த கோவிலுக்கு ஒரு 3 years 4 years ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் இப்போ பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கார் பார்க்கிங், வெஹிக்கிள்க்கு எல்லாமே பார்க்கிங் ஃபுல்லாக அலர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கோவிலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நீட்டாக, ரொம்ப அந்தந்த இடத்துல மண்டபம் இந்த மாதிரி நல்லா கட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் கார் பார்க்கிங்கில் இருந்து அம்மா பூமுடி கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் நடந்தே தான் போனோம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நான்லாம் எந்த பேக்குமே நான்லாம் கேரி பண்ணிக்கவே இல்லை. ஸோ அம்மா, அண்ணா தான் கேரி பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ காலையில் பார்த்ததுமே எங்கேயுமே கடையே இல்லைன்னு சொல்லிட்டு பிரணீதா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. சரி அவாவுக்கு எல்லாம் நம்ம முடி வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க கடைன்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவோடைய நேர்த்திக்கடன் சாமியோட அருளால் முடிஞ்சிருச்சு. ஸோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு பாட்டி உட்காண்ட்ருந்தாங்க. பிரணீதா அவங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டால் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவள் என்னன்னே தெரியல, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே நின்றுட்டே இருந்தா அவங்க கையில் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் போய் கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தா. அவளுக்கோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, கடையே இல்லையே, பொம்மை கடையே இன்னும் திறக்கலையே அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் இருந்தா பிரணீதா. குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அந்த சேம் டைம் சுத்தமாக தண்ணியே இல்லை, ரொம்ப எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ அங்கேயே நான், அம்மா போய் குளிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்களாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்தோம். ஏன்னா பூமுடி கொடுத்தனால குளிச்சே ஆகணும். ஸோ அதனால் அவன் மட்டும் குளிச்சுட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டு, அப்போயும் அம்மாவோட சோகம் இன்னும் தாங்கலை. அதுக்கப்புறமா விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு பாப்பா, நான் எல்லாருமே 1 by 1 விளக்கேற்றிட்டு இருந்தோம். நான் ஸ்கூல் டைமில் இருந்தே இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அம்மா, அப்பா எல்லோரும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்தால். ஏன் அப்படின்னா பிரணீதா மாதிரி தான் நானும். ஆனால் பிரணீதா டாய்ஸ் கேட்குறா. பட் நான் அப்படி கேட்க மாட்டேன். மாங்காய், கொய்யாக்காய், அப்புறம் இந்த கோணம்
ஸ்டார் ஃப்ரூட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விற்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே ரொம்ப ஈகராக இருப்பேன். பட் இப்போ நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து மன நிறைவோடு வெளியில் உட்காந்துட்டு நல்லா தேங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வருவோம்ல, அந்த சைடில் எல்லாமே வந்து வாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் அதையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தென் திருப்பில் வாங்கின லட்டுலாம் வந்து சாப்பிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. பெருமாள் கோயில் லட்டு அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு தான். அது ஏன்னு தான் தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. எல்லா ஹோட்டலுமே பயங்கர ரஷ்ஷுங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்தால் இந்த ஹோட்டல்லையும் பயங்கர ரஷ்ஷு. நானும் அம்மாவும் பேசிட்டோம், இன்றைக்கி பட்னி தான் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி க்ரௌடெல்லாம் போனதுக்கப்புறமா சாப்பிட்டு நான் எல்லாருமே கிளம்பிட்டோம். போகிற வழியில் நானாக சொல்லவா வேணும், நல்லா தூங்கிட்டோம். அது வாங்கலாம் இது வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த பொங்கல் டைமுன்றனால அந்தளவுக்கு ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இல்லைலாம் க்ளோஸ் இருந்துச்சு. சரி, அதனால் அப்புறம் பேக்கரியில் போயிட்டு நல்லா டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். நான் வந்து பால்கோவா மில்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.